தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை அடுத்து மாநிலம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு சிகிச்சை பிரிவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் பாதிப்புகள் அதிகம் உள்ள சூழலில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 16 பேருக்கு டெங்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் மதுரை மாவட்டத்தில் 4 பேருக்கு டெங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மாவட்டம் முழுவதும் 1650 சுகாதார பணியாளர்கள் டெங்கு தடுப்பு பணிகளிலும் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். அனைத்து வட்டாரங்களிலும் பிரைவேட் டாக்டர்ஸ் மற்றும் அரசு மருத்துவர்கள் அனைவருக்குமே டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் டெங்கு காய்ச்சல் சிகிச்சை முறைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அந்தமானில் உயிரிழந்த தமிழக சிஆர்பிஎஃப் அதிகாரியின் உடலுக்கு அவருடைய மகள் கண்ணீர் மல்க சல்யூட் செய்த காட்சி காண்போரை கலங்க வைத்தது. 21 குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் அவருடைய உடல் சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சிஆர்பிஎஃப் வீரர் செந்தில்குமாருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வளையாம்பட்டு கிராமமே திரண்டிருந்த காட்சி இது. சொந்த ஊர் மக்களுக்கு ஒரு முன்னோடியாக ஊக்கமளிக்கும் வீரராக இருந்த சிஆர்பிஎஃப் வீரர் செந்தில்குமார் அந்தமானில் சிஆர்பிஎஃப் பிரிவில் தலைமை காவல் அதிகாரியாக இருந்தவர். ஞாயிற்றுக்கிழமை சக வீரர்களுடன் கடலில் குளிக்கச் சென்றபோது ராட்சத அலையில் சிக்கிய அவர் உயிரிழந்த சோகத்தில் இருந்து அவரது குடும்பமும் ஊர் மக்களும் மீளவில்லை. அவரது உடல் சென்னை விமான நிலையம் வந்தபோது அவருக்கு சிஆர்பிஎஃப் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. அப்போது அங்கு செந்தில்குமாரின் 14 வயது மகள் ஸ்ரீதன்யா கண்ணீர் மல்க பரேட் சல்யூட் என்று சொல்ல அனைவரும் வீரர் செந்தில்குமாருக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். இந்த காட்சி அங்கிருந்தவர்கள் அனைவரையும் கலங்கடித்தது. பின்னர் செந்தில்குமாரின் உடல் அவரது சொந்த ஊரான வளையாம்பட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு கிராமமே திரண்டு வந்து மறைந்த வீரருக்கு மரியாதை செலுத்தியது. தந்தையின் இறுதி நிகழ்வில் பங்கேற்ற சிறுமி ஸ்ரீதன்யா தந்தையின் கனவை தான் நிறைவேற்றுவதே தனது லட்சியம் என்று உறுதியுடன் கூறுகிறார். எங்க அப்பாவுக்கு நான் பெரிய டாக்டர் எம்பிபிஎஸ் ஆகணும்னு ஆசை. இனிமேல் இருந்தாவது நான் நல்லா படிச்சு எங்க அப்பாவுக்கு நல்ல பேர் எடுத்துட்டு வந்து தரணும். எங்க அப்பா என்னோட உயிர். எங்க அம்மாவோட எங்க அப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா தான் எனக்கு ஃபர்ஸ்ட். ஆனா இப்ப எங்க அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரிய மாட்டேங்குது. வளையாம்பட்டு மயானத்தில் சிஆர்பிஎஃப் துணை கமாண்டர் விஜயலட்சுமி தலைமையிலான 16 பேர் கொண்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் 21 குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை செலுத்திய பிறகு செந்தில்குமாரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. புதிய தலைமுறைக்காக வாணியம்பாடியில் இருந்து செய்தியாளர் இமானுவேல். தஞ்சை அரசு மருத்துவமனையில் உயிருடன் இருக்கும் குழந்தையை இறந்ததாக கூறி வீட்டுக்கு அனுப்பியதாக குற்றம் சாட்டி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். திருவையாறை அடுத்த ராமபுரம் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் பிரீத்தி தம்பதியின் 1.5 வயது மகனை உடல்நலக்குறைவு காரணமாக காலை 5 மணிக்கு தஞ்சை அரசு ராஜா மிராசுதார் மருத்துவமனைக்கு கொண்டு வந்துள்ளனர்.
குழந்தை இறந்துவிட்டதாக கூறி மருத்துவர்கள் திருப்பி அனுப்பிய நிலையில் குழந்தையின் உடலில் அசைவு தெரிந்ததாக கூறி காலை 10 மணிக்கு மீண்டும் தஞ்சை மருத்துவமனைக்கு பெற்றோர் கொண்டு வந்துள்ளனர். அப்போது குழந்தை இறந்து அரை மணி நேரம் ஆகியிருக்கக்கூடும் என்று மருத்துவர்கள் கூறியதால் அதிகாலை மருத்துவம் பார்த்தவர்கள் குழந்தையை இறந்துவிட்டதாக கூறி சிகிச்சை அளிக்காமல் திருப்பி அனுப்பியதாலேயே குழந்தை இறந்துவிட்டது என்று கூறி பெற்றோரும் உறவினர்களும் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். மருத்துவர்களும் காவல்துறையினரும் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. 1 மணிக்கு தான் விட்டு எடுத்துகிட்டு போனோம். வீட்டுக்கு போனோன்னா திருப்பி குழந்தை கண்ணு முள்ளையில மேலே வந்தோடனே கைக்கு கொஞ்சம் அசைச்சோடனே திருப்பி தூக்கிட்டு வந்தோடனே இங்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க. மாமா தூக்கிட்டு வந்தோடனே இங்கே வந்தோடனே திருப்பி வேறு பெரிய டாக்டர் செக் பண்ணிவிட்டு குழந்தை இறந்து அரை மணி நேரம் தான் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. 5 மணிக்கு சொன்னாங்க. திருப்பி இப்போ அரை மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் திருப்பி உடனே மாமா வினோதன் கொண்டு போனோம். வினோதனில் என்ன சொன்னாங்க, குழந்தை இறந்து அரை மணி நேரம் தான் ஆகுது அப்படின்ட்டாங்க. அப்போ இங்கே வந்து சரியான காலையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கவே இல்லை. 2வது தடவை குடிக்கிறத போய் இறந்த நிலையில தான் இருந்துச்சு பாப்பா. அந்த 2வது தடவை வந்தப்ப டாக்டர் வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இறந்துருக்கலாம் அப்படின்னு சொன்னதை வந்து அவங்க வந்து தவறான புரிதல் என்னன்னா, அவங்களுக்கு வந்து அரை மணி நேரத்துக்குள்ளதான் இறந்துருக்கும் அப்படின்ட்டு அவங்க தப்பாக நினைக்கிறாங்க. தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து தருமபுரி காவல்துறையினர் வித்தியாசமான முறையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் விபத்தில் சிக்கி காயமடைவதும் உயிரிழப்பதும் தொடர்கதையாகிறது. இவற்றை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் தருமபுரி மாவட்ட காவல்துறையினர் வித்தியாசமான முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டி பிடிபட்ட 85 பேரை பழம் மற்றும் ரொட்டியுடன் தருமபுரி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு தலைக்கவசம் அணியாமல் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் 3 பேரை சந்திக்க செய்தனர். தலைக்கவசம் அணியாததால் ஏற்படும் விபரீதத்தையும் அதனால் அவர்கள் படும் துன்பங்களையும் விளக்கி கூறினர். இதுபோன்ற புதிய முயற்சிகள் பலன் அளிப்பதாகவும் தருமபுரியில் தலைக்கவசம் அணிவோரின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ராஜ்குமார் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் வேளாண் துறை கொடுத்த மக்காச்சோள விதைகளை முளைக்கவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கணக்கன்பட்டி, சத்திரப்பட்டி, தொப்பம்பட்டி, கோம்பைப்பட்டி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் மக்காச்சோளம் சாகுபடி செய்யப்படுகிறது. கஜா புயல் தாக்கத்தால் பெரும் பாதிப்புகளை சந்தித்த விவசாயிகளுக்கு தமிழக அரசு சார்பாக மக்காச்சோள விதைகள் தரப்பட்டன. விவசாயிகளிடம் 1000 ரூபாய் பெற்றுக்கொண்டு இடுபொருட்களுடன் மக்காச்சோள விதைகளை வாங்கிய விவசாயிகள் அவற்றை விதைத்துள்ளனர். மழை பெய்து 10 நாட்கள் கடந்த நிலையில் வேளாண் துறை அளித்த விதைகள் சரிவர முளைக்காமல் இருப்பதாக விவசாயிகள் கூறுகிறார்கள். மானிய டீசல் வழங்கக் கோரி பாம்பன் விசைப்படகு மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். பாம்பன் தெற்கு கடற்கரை பகுதி ஸ்டீல் படகுகளுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக மானிய டீசல் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. மானிய டீசலை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கூறி பாம்பன் விசைப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். இதன் காரணமாக 150க்கும் அதிகமான விசைப்படகுகள் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து ராமநாதபுரம் மீன்வளத்துறை இணை இயக்குநர் காத்தவராயனிடம் கேட்டபோது ராமேஸ்வரம் தீவு பகுதிகளில் ஸ்டீல் படகுகளில் மீன்பிடிக்க அனுமதி இல்லை என்றும், அதேபோல் பாம்பன் பகுதிகளில் உள்ள இரும்பு படகுகளுக்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் அரசால் வழங்கப்படும் மானிய டீசல் வழங்கப்பட மாட்டாது என்றும் தெரிவித்தார். அதே நேரத்தில் பாம்பன் பகுதிகளில் உள்ள மரப்பலகை விசைப்படகுகளுக்கு தினசரி மானிய டீசல் வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். எனவே இரும்பு விசைப்படகுகளை பயன்படுத்தும் மீனவர்கள் படகின் உரிய ஆவணங்களை மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தால் உடனடியாக மானிய டீசல் வழங்கப்படும் என்று கூறி மீன்வளத்துறை இணை இயக்குநர் இதுகுறித்து பலமுறை விசைப்படகு உரிமையாளர்களிடம் அறிவுறுத்தப்பட்டும் இதுவரை ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை என தெரிவித்தார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வெள்ளலூர், கோட்டனத்தாம்பட்டி, அம்பலக்காரன்பட்டி, உரங்கான்பட்டி, மலம்பட்டி, அழகிச்சிப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள 62 கிராமங்களை உள்ளடக்கியது வெள்ளலூர் நாடு என்று அழைக்கப்படுகின்றது. இங்குள்ள ஏழை காத்தம்மன் கோவில் புரட்டாசி திருவிழா 15 நாட்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். கடந்த 17ஆம் தேதி 7 சிறுமிகள் தெய்வ குழந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தனர். இவர்கள் 15 நாட்கள் கோவிலிலேயே தங்கியிருந்து அனைவருக்கும் ஆசி வழங்கி வந்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக மதுக்கலயம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக பச்சை நெற்கதிர்களை குத்தி அதில் கிடைக்கும் பாலை மண்கலயத்தில் நிரப்பி அதன் மீது தென்னங்குருத்தால் அலங்கரித்து பெண்கள் ஊர்வலமாக கொண்டு வந்தனர். கோட்டன
பெரியநத்தாம்பட்டி, நயத்தான்பட்டி, முருகன்பட்டி, குறிச்சிப்பட்டி வழியாக 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஏழை காத்தம்மன் கோவிலுக்கு எடுத்து வரும் நிகழ்வு நடைபெற்றது. 7 பிள்ளைங்க எடுக்கிறதா நாங்க 15 நாளும் அந்த பிள்ளைங்களை நாங்க ஒரு தெய்வமா தான் பாக்குறோம். நாங்க 15 நாளுமே அந்த பிள்ளைங்க எங்களுக்கு தெய்வம் தான். எங்க கண்ணுக்கு அந்த பிள்ளைங்க தெய்வமா மட்டும்தான் தெரியுமே முடிஞ்சு அதுங்க ஒரு பொண்ணு அப்படின்றது எண்ணமே எங்களுக்கு வராது. ஆத்தாதே வர்றா, நாங்க சொல்றதே ஏலாத்தா வர்றான்னு நாங்க சொல்லுவோம். அவங்கவுங்க நேர்த்திக்கடனுக்கு ஏற்ற மாதிரி பூக்கோடை எடுக்கிறது, பிரி சுத்துறது, மத எடுக்கிறது, அதுபோல் சிலைகள் இருக்கிறது, இந்த மாதிரி நாங்கள் 7 தெய்வங்களை வந்து சிறு குழந்தைகளை எண்ணி நாங்கள் கும்பிட்டு பாரம்பரியம் வாழ்ந்துக்கிருக்கோம். இது எப்பயுமே வந்துட்டு புரட்டாசி மாதம் ஃபஸ்ட்டு தேதியில் நாள் வச்சு புரட்டாசி 15ஆம் தேதி எப்பயுமே நாங்கள் வந்து ஒரு 3 நாள், முதல் நாள் மத எடுப்பு, 2வது தேரோட்டம், 3வது மஞ்சள் நீர், அந்த மாதிரி நாங்கள் எப்போயும் பாரம்பரியம் கொண்டாடுறது. கூட கொளுத்த மாட்டோம், சாம்பிராணி போட மாட்டோம், தேங்காய் உடைக்க மாட்டோம், மண்ணு குலைக்க மாட்டோம், பச்சை மரத்தை வெட்ட மாட்டோம், பலகாரத்துக்கு போட மாட்டோம், தாளித்த குழம்பு சாப்பிட மாட்டோம். இவ்வளவு விரதம் வந்துட்டு நாங்கள் எங்களுடைய இந்த விரதம் நடத்தினவன் லண்டனில் இருந்தாலும் செய்ய மாட்டான். அவ்வளவு கட்டுப்பாடு எங்களுக்குள்ள இருக்கு. தெய்வ குழந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 சிறுமிகளுடன் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர். முன்னதாக விவசாயம் செழிக்கவும், ஊர் சிறக்கவும், குடும்ப நலனுக்காகவும் ஆண்கள் உடல் முழுவதும் வைக்கோல்களை சுற்றி கொண்டு நடந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். வைக்கோலை திரி போல் சுருட்டி உடலில் கால் முதல் கழுத்து வரை சுற்றி கொண்டும் முகத்தில் முகமுடி அணிந்து கொண்டும் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோவிலுக்கு நடந்தே வந்து இவர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதிய தலைமுறைக்காக மேலூரிலிருந்து செய்தியாளர் முத்துராஜா. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பாழடைந்த செங்கல் சூளையில் சட்டவிரோதமாக சேவல் சண்டை நடத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. மஞ்சுளாயூர் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான பாழடைந்த செங்கல் சூளையில் வெளி மாவட்டங்களிலிருந்து வருவோர் வந்து தங்கி சேவல் சண்டை சூதாட்டம் நடத்துவதாக அப்பகுதி மக்கள் புகார் கூறுகிறார்கள். மது அருந்தி அங்கேயே தங்கி இறைச்சி சமைத்து சூதாட்டத்தில் ஈடுபடுவதால் இந்த கும்பலை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டாரஸ் லாரியில் இருந்து 12 சக்கரங்கள் திருடியவர்களை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். பெரியசாமி என்பவர் தனது லாரிகளுடன் 22 சக்கரங்கள் கொண்ட டாரஸ் லாரிகளையும் நிறுத்தியிருந்தார். இன்று வீட்டில் இருந்து வெளியே வந்து பார்த்தபோது ஒரு லாரியில் இருந்து 12 சக்கரங்கள் கூடிய டயர்கள் திருடு போனது குறித்து அவர் அதிர்ச்சி அடைந்தார். திருடு போன சக்கரங்களின் மதிப்பு 3 லட்சம் ரூபாயாகும். இது தொடர்பாக பரமத்தி காவல் நிலைய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுபோன்று அடிக்கடி நாமக்கல், பரமத்தி வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் லாரிகளின் டயர்களை மர்ம நபர்கள் திருடிச் செல்வது குறிப்பிடத்தக்கது.